வாழ்க்கையில, நாம் வேலை செய்யற இடத்துல, நம்ம வீட்டுல, வசிக்கிற இடத்துல, நாம் எங்கெல்லாம் வாழ்கிறோமோ அந்த இடத்துல மனிதர்கள் நமக்கு விரோதமாக சத்துருக்களை போல எழும்பலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதத்துல சத்துருக்களுக்கு முன்பாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். சங்கீதம் 5வது வசனம், 23ஆம் சங்கீதம் 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கென்று கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வசனம், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த 23ஆம் சங்கீதம் தாவீதின் சங்கீதம். இந்த 23ஆம் சங்கீதம் தெரியாத கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. இந்த 23ஆம் சங்கீதத்தில் தாவீது தன்னை ஒரு ஆடாகவும் ஆண்டவரை ஒரு மேய்ப்பனாகவும் அவர் சித்தரித்தால் என்ன செய்யறார், எழுதுறாரு. நீங்க வசனத்தை வாசிங்க. அவர் சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையலை. ஒரு ஆட்டுக்கு ஒரு மேய்ப்பன் இருந்தா மட்டும்தான் அந்த ஆட்டினுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க முடியும். உண்மைதானே? மேய்ப்பன் இல்லாத ஆடு என்ன ஆகும்? மேய்ப்பன் இல்லாத ஆடு சாப்பாடு இல்லாமல் தண்ணி கொடுக்காம அதை இஷ்டத்துக்கு என்ன செய்யும், அலையும். பொதுவாக அந்த ஆடு வளர்க்குறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, மேக்சிமம் இந்த வெளியூருக்குலாம் என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஏன்னா அந்த ஆட்டை காலையில், மத்தியானம், நைட்டு 3 தடவை அதை என்ன செய்யணும், பராமரிக்கணும். அதுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கு தண்ணி கொடுக்கணும், அதை பராமரிக்கணும். அதே மாதிரி தான் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு நீர் எப்படி இருக்கிறீர்னா மேய்ப்பராக இருக்கிறீர், நான் தாழ்ச்சி அடையலை. அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறாரா, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து கொண்டு போய் விடுகிறார். பாருங்க, இந்த ஆடு மேய்க்க போறவங்க எங்க போவாங்கன்னா, எங்க நிறைய புல்லெல்லாம் விளைஞ்சிருக்குதோ, எங்க ஆட்டுக்கு ஆகாரம் கிடைக்குதோ அங்க என்ன செய்வாங்க, போவாங்க. அதுக்கடுத்து பாருங்க, அதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப வேகமா ஓடுற தண்ணியில கொண்டு போய் ஆட்டை விட்டா ஆட்டை அந்த தண்ணி என்ன செஞ்சிடும், இழுத்துட்டு போயிடும். அதனால அமர்ந்த தண்ணீர் இடத்துல என்ன செய்யறாங்களாம், கொண்டு போய் விடுகிறீர்னு தாவீது சொல்றார். இப்ப அப்படி சொல்லிக்கிட்டே இருந்த தாவீது 5வது வசனம் வரும்போது அவர் சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு கேள்வி வருது. ஆண்டவர் தான் நடத்துறாரு, ஆண்டவர் தான் ஆகாரம் கொடுக்கிறாரு, ஆண்டவர் தான் போஷித்து நடத்துறாரு. ஆனா அப்படி இருந்த தாவீதோட வாழ்க்கையில சத்துருக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த 7 மாதமும் கர்த்தர் நம்ம கூட இருந்து நடத்தினார். நம்ம கர்த்தரை விசுவாசிக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமா வாழ்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்கள் இருக்கிறாங்களா அப்படின்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. தாவீதோட வாழ்க்கையில தாவீது சொல்றாரு, நீங்க சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தா அவர் சொல்றாரு, கர்த்தரை நான் எனக்கு முன்பாக எப்பொழுதும் வைத்திருக்கிறேன். கர்த்தரை எனக்கு முன்பாக நான் எப்பவும் என்ன செஞ்சிருக்கிறேன், வைத்திருக்கிறேன். அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், அசைக்கப்பட மாட்டேன். இவ்வளவு நம்பிக்கையோடு இருந்த தாவீது, இவ்வளவு விசுவாசத்தோடு இருந்த தாவீதோட வாழ்க்கையில சத்துருக்கள் காணப்பட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நாம் வேலை செய்யற இடத்துல, நம்ம வீட்டுல, வசிக்கிற இடத்துல, நாம் எங்கெல்லாம் வாழ்கிறோமோ அந்த இடத்துல மனிதர்கள் நமக்கு விரோதமாக சத்துருக்களை போல எழும்பலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதத்துல சத்துருக்களுக்கு முன்பாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்ம என்ன செய்வாரா, ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா, சத்துருக்கள் யாரு, முதல்ல யார் சத்துருக்கள் நமக்கு தெரியணும். நம்ம எல்லாம் சத்துருக்கள் அப்படின்னா, பிசாசு சத்துரு அப்படின்னா நம்ம டிவியில் கருப்பு கலர் உருவம் போட்டு 2 கொம்பு வச்சு நல்லா நாக்கு சிவப்பாக இருக்கும்ல, அதுதான் சத்துரு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்,
நினைச்சுக்கிட்டு இருக்கோம். தாவீதுக்கு யார் சத்துருவா எழும்புனாங்க? வாசிங்க 55ஆம் சங்கீதம் 12-13 வாசிங்க. சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 12-13. என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞனும் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனிதனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். நல்லா கவனிங்க, நமக்கு விரோதமா யார் சத்ருவா எழும்புவாங்கன்னா, தாவீதுக்கு விரோதமா யார் சத்ருவா எழும்புனாங்கன்னா, தாவீது யார் ரொம்ப நம்பினாரோ, தாவீது யாரை ரொம்ப நேசித்தாரோ அவங்க தான் தாவீதுக்கு சத்ருவா எழும்புனாங்க. நம்ம நிறைய பேர் சத்துருக்கள் யாருன்னா, நம்ம கிட்ட ரொம்ப நாளா பேசாம சண்டை போட்டு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் சத்துரு நினைக்கும். அவங்க சத்துரு கிடையாது. நம்ம கூட யார் ரொம்ப தோழமையா இருக்கிறாங்களோ, நம்ம கூட யார் ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கிறாங்களோ அவங்க தான் நமக்கு எப்படி இருக்காங்களா? சத்துருவா இருக்காங்களா? இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 41 சங்கீதம் 9 வசனம் வாசிங்க. 41:9. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் என் மனுஷனும் என் மேல் தன் குதிங்காலை. பாருங்க, தாவீதுக்கு விரோதமாக சத்துருவா யார் எழும்புனானா, தாவீதுடைய உயிர் சிநேகிதன். என் பிராண சிநேகிதன் என்ன அர்த்தம்? உயிர் சிநேகிதன். என் அப்பம் புசித்தவனும், தாவீது கையால சாப்பாடு வாங்கி சாப்பிட்டவன். அதுக்கடுத்து யார் பாருங்க, என் அப்பம் புசித்தவனும் எனக்கு விரோதமா குதிங்கால தூக்கினா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில யார் நமக்கு சத்துருவா வருவாங்கன்னா, நமக்கு உயிர் ஃப்ரெண்டா யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் நமக்கு சத்துருவா என்ன செய்வாங்க? எழும்புவாங்க. நமக்கு சத்துருவ யார் வராங்கன்னு எனக்கு நிறைய பேருக்கு தெரியல. யார் சத்துருவா வருவாங்க தெரியுமா? நம்ம கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க, நம்ம கூட அடிக்கடி போன்ல பேசுறவங்க, நம்ம கூட அடிக்கடி பக்கத்துல நின்று போட்டோ எடுப்பாங்கல்ல, அவங்க தான் நமக்கு சத்துருவா என்ன செய்வாங்க? எழும்புவாங்க. தாவீதுக்கு அப்படிதான் எழும்புனாங்க. தாவீது சொல்றாரு, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் நான் அப்பம் புசித்தவனும் தான் எனக்கு சத்துருவா என்ன செஞ்சாங்க? எழும்புனாங்க. அப்ப சத்துருக்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வாங்க? கண்டிப்பா இருப்பாங்க. சத்துருக்கள் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இயேசுவோட வாழ்க்கையிலே சத்துருக்கள் இருந்தாங்க. இயேசு பிறந்த பொழுது இயேசுவை கொலை செய்வதற்கு ஏரோது வகை தேடினான். தெரியுமா? இயேசு பிறந்த உடனே இயேசுவை கொலை செய்வதற்கு ஏரோது வகை தேடினான். இயேசு ஊழியத்தில் அநேக தடவை இயேசுவை கொலை பண்ணுவதற்கு சத்துருக்கள் என்ன செஞ்சாங்க? கூடவே தான் இருந்தாங்க. இயேசுவை சிலுவையில் வரைக்கும் சத்துருக்கள் கூட தான் என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. அப்ப சத்துருக்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்க தான் செய்வாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதத்துல சத்துருக்களுக்கு முன்பாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் இந்த மாதம் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்துருவே இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். எங்கே போகணும் தெரியுமா? சொல்லுங்க. கரெக்டாக சொல்கிறேன். பரலோகத்துக்கு தான் போகணும். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்ம சுற்றி சத்துருக்கள் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். சத்துருக்களுக்கு முன்பாக இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு கொடுக்குறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ சத்துரு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சத்துரு எப்படி செயல்படுதாங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த சத்துரு 2 விதமாக நம்ம வாழ்க்கையில் செயல்படுவோம். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு சத்துரு செயல்படுகிற சத்துரு, இன்னொரு சத்துரு செயல்படாத சத்துரு. ஒரு சத்துரு செயல்படுகிற சத்துரு, இன்னொரு சத்துரு ஆமாம் செயல்படுகிற சத்துரு யாருன்னா, உன் எதிராளாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடுகிறான். பாருங்க, நீங்க எடுங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் எடுங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்கள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். பாருங்க, இப்ப இயேசு என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் ஊழியத்தை ஆரம்பிக்க முன்னாடி அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறார். அவர் ஞானஸ்தானம் எடுத்து முடிச்சு 40 நாள் முடிஞ்ச உடனேயும் பிசாசு அவரிடத்துல நேரடியா வந்து என்ன செய்யறான்? சோதிக்கிறான். இதுதான் செயல்படுகிற சத்துரு.
நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமோ, என்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறோமோ, என்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா வாழ்கிறோமோ, அன்னைக்கு பிசாசுடைய தாக்குதல் ஒவ்வொரு ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைக்கும் நேரடியாக என்ன செய்யும்? இருக்கும். இதுதான் செயல்படுகிற சத்துரு. செயல்படாமல் ஒரு சத்துரு இருப்பான், செயல்படாத ஒரு சத்துரு. செயல்படாத சத்துரு என்னன்னா, அந்த சத்துரு தீமை செய்கிறது நமக்கு வெளியவே தெரியாது. ஆனால் எப்படா நமக்கு தீமை நடக்குன்னு சொல்லி அவன் வேடிக்கை பார்த்துக்கிட்டே என்ன செய்வான்? இருப்பான். இதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது பைபிளில். திருப்புங்க யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் எடுங்களேன். யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிங்க. சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் நலமாயிருக்கும் என்றான். போதும். இந்த யோனாவுடைய சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த யோனாவை ஆண்டவர் நினிவே பட்டணத்துக்கு போய் நீ சுவிசேஷத்தை அறிவிப்பான்னு சொன்னார். ஆனால் இந்த யோனா என்ன செஞ்சார்? தர்சீஸ் பட்டணத்துக்கு போனார். அதுக்கப்புறம் யோனாவை ஆண்டவர் மீன் வாயிலிருந்து காப்பாற்றி இந்த யோனா போய் நினிவே பட்டணத்தில் போய் பிரசங்கம் பண்ணுறாரு. என்ன பிரசங்கம் பண்ணுறாரு? 40 நாள் உண்டு நினிவே என்ன செஞ்சிடும்? கவிழ்க்கப்பட்டு போகும். அந்த 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் அந்த பட்டணத்தை அழிச்சிருவேன், நீ போய் அங்கே போய் சொல்லுங்கிறாரு. யோனா போய் சொல்லிட்டாரு. யோனா சொன்ன உடனே என்ன நடந்துச்சுன்னா, அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்புகிறாங்க. ஆண்டவரே நாங்கள் செய்தது தப்பு தான், எங்களை மன்னிச்சிருங்கன்னு அந்த ஜனங்க என்ன செஞ்சிட்டாங்க? மனம் திரும்பிட்டாங்க. மனம் திரும்பினோடையும் ஆண்டவர் அந்த பட்டணத்தை என்ன செய்யலை? அழிக்கலை. ஆனால் இந்த யோனா என்ன பண்ணார் தெரியுமா? ஆண்டவர் சொன்ன மாதிரி அங்கே அழிவு நடக்கணும்னு சொல்லி, அங்கே தீமை நடக்கணும்னு சொல்லி அவர் வேடிக்கை பார்த்துக்கிட்டே என்ன செஞ்சார்? இருந்தார். எப்படா அங்கே தீமை நடக்கும், எப்படா ஆண்டவர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு என்ன செய்யும்? கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார்? பார்த்துக்கிட்டு இருந்தார். இந்த யோனா தீமை செய்யலை, ஆனால் எப்போ தீமை நடக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம குடும்பத்தில் எப்படா சண்டை வரும்னு சொல்லி நம்முடைய சத்துருக்கள் சிலர் என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க? எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படா இந்த சர்ச்சில் பிரச்சனை வரும், எப்படா இவங்க குடும்பத்தில் பிரச்சனை வரும்னு சொல்லி சில சத்துருக்கள் எதிர்பார்த்து கொண்டே என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அப்போ இப்படி சத்துருக்கள் இருக்கும்போது நம்மளை பார்க்கும்போது நம்மக்கிட்ட இப்படி தான் பேசுவாங்க, நல்லா தான் பேசுவாங்க. நம்ம பார்க்கும்போது நம்மக்கிட்ட ஸ்தோத்திரம் தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க இருதயத்தில் எப்படா இவங்களுக்கு தீமை நடக்கும்னு சொல்லி நமக்கு தெரியாமல் அவங்க என்ன செய்வாங்க? செயல்படுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அப்படிப்பட்ட சத்துருக்களுக்கு முன்பாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமராலே சொல்லுங்களேன். சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் நம்ம 3 விதமாக ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்னா, முதலாவது சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். சத்தமராலே சொல்லுங்களேன். 2வது சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் நம்முடைய தலையை என்ன செய்வார்? அபிஷேகம் பண்ணுவார். 3வது சத்துருக்களுக்கு முன்பாக நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால சத்துருவை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம். சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமர அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுவரைக்கும் உங்களை தொடர்ந்து வந்து சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நம்ம எப்பவுமே நம்ம ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது இந்த சத்துரு தான், நமக்கு பிரச்சனையை கொண்டு வர இந்த சத்துரு தான் சொல்லி நம்ம சத்துருவே நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கோம்? பார்த்துட்டே இருக்கிறோம். இன்னையிலேருந்து நம்ம கண்ணை மாற்ற போகிறோம். நம்ம சத்துருவை பார்க்குறத விட்டுட்டு சத்துருக்கு முன்பாக நம்ம ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். யாரை நோக்கி பார்க்கணும்? ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். உதாரணத்துக்கு நம்முடைய பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது ஒரு பூச்சாண்டி வந்து நம்ம பூச்சாண்டி வாரான்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளைகள் அந்த பூச்சாண்டியை பார்த்து பயந்துட்டு பூச்சாண்டியை பார்க்குமா, அவங்க அப்பாவை பார்க்குமா? யாரை பார்க்கும்? அப்பாவை தான் பார்க்கும். பூச்சாண்டியை பார்த்து என்ன செய்யும்? பயப்படும். ஆனால் யாரை பார்க்கும்? அப்பாவை பார்க்கும். ஏன்னா அப்பா தான் அந்த பூச்சாண்டிகிட்டேருந்து நம்ம என்ன செய்வார்? காப்பாற்றுவார். அதே மாதிரி சத்துருக்களை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படவும் கூடாது. நம்ம பார்வை சத்துருவை என்ன செய்யக்கூடாது? பார்க்கவும் கூடாது. நம்ம யாரை தான் பார்க்கணும்?
ஆண்டவரை தான் பார்க்கணும். ஏன்னா அவர் நமக்கு வாக்கு கொடுத்தார், சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு அவர் பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறவர். இப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி, நான் பாட்டில் என் வேலையை பார்த்துட்டு தான் இருக்கிறேன், எனக்கு விரோதமாக ஏன் சத்துருக்கள் எழும்புறாங்க? நான் எந்த பிரச்சனையும் போல, என் வேலை உண்டு, என்னுடைய சோழி உண்டு, நான் பேசாமல் நினைச்சிக்கிறேன் இருக்கிறேன். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் சத்துருக்கள் வர்றாங்க? ஒரு 6 காரியம் இருக்குது. 3 காரியத்தை நம்ம இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சத்துருக்கள் வர்றாங்க? வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4-5. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4-5. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுக்களும் அஞ்சாம் வசனம். போதும், முகநாடி வேறுபட்டது போதும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏன் சத்துருக்கள் வராங்க, இது நமக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் நமக்கு பந்திய ஆயத்தம் நம்ம என்ன செய்ய முடியும், ஜெபம் பண்ண முடியும். பாருங்க, இங்கே 2 பேர் பலி செலுத்த வராங்க. ஒருத்தர் பேர் காயின், ஒருத்தர் பேர் ஆபேல். காயினும் ஆபேலும் பலி செலுத்துறாங்க. ஆண்டவர் யாருடைய பலியை ஏற்றுக்கொண்டார்? ஆபேலுடைய பலியை ஏற்றுக்கொண்டார். காயினுடைய பலியை ஏற்றுக்கொள்ளல. ஆனா ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கலன்னு சொன்ன உடனே காயினுடைய முகநாடி என்ன செஞ்சது, மாறுபட்டது. 2 பேரும் அண்ணன் தம்பி தான். ஆனா ஆபேலுடைய காரியம் சக்சஸா மாறிட்டு காயினுடைய காரியம் தோல்வி அடைந்தது. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சத்துருக்கள் வருவாங்கன்னா, சில காரியத்தில் நம்ம ஜெயிச்சிருவோம், அவங்க தோற்று போயிடுவாங்க. அவர்கள் தோற்று கொண்டே இருப்பதால நமக்கு விரோதமாய் அவர்கள் சத்துருவா எழும்புவாங்க. எத்தனை பேருக்கு புரியுது பிரசங்கம்? அவங்க செய்கிற காரியம் தோற்று போயிடும், நம்ம செய்கிற காரியம் ஜெயமாக இருக்கும். அதனால் அவங்க நமக்கு எப்படி மாறிடுவாங்கன்னா, சத்துருக்கள் அவங்க என்ன செஞ்சிருவாங்க. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க தோல்விக்கு நம்ம காரணமும் கிடையாது. அவங்க தோல்விக்கு நம்ம காரணமும். ஆபேலுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கல. ஆனால் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்காததற்கு ஆபேல் காரணம் கிடையாது. யார் தான் காரணம்? காயின் தான் காரணம். ஆனால் தன்னுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. தான் செய்த காரியம் ஜெயமாகல, சக்சஸா மாறல. அப்படின்ன உடனே நம்ம மட்டும் தோத்துக்கிட்டே இருக்கிறோம், இவன் மட்டும் ஜெயிக்கிறானேன்னு சொல்லி அவன் எப்படி மாறிட்டான்னா சத்துருவா என்ன செஞ்சிட்டான், மாறிட்டான். இன்னும் பாருங்க, அந்த 6ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் வேறுபட்டது. 8ஆம் வசனத்தை வாசிங்க. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுடனே பேசி அவர்கள் வேல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய பாருங்க, ஒரு காணிக்கையை அங்கீகரிக்கல. அவனுடைய காரியம் எப்படி மாறிட்டுன்னா தோல்வியா மாறிட்டு. அவனுடைய காரியம் தோல்வியா மாறினதுனால தன்னுடைய கூட பிறந்த சகோதரன் என்ன செஞ்சிட்டான், கொலை பண்ணிட்டான். அப்ப எப்ப நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்கள் எழும்பி வருவாங்கன்னா, அவங்க செய்யற காரியம் தோல்வி அடையும், நம்ம செய்யற காரியம் ஜெயம் பெறும்போது அவங்க நமக்கு விரோதமா சத்துருவா என்ன செஞ்சிருவாங்க, எழும்பிடுவாங்க. நீங்க வேலை பார்க்குற இடத்துல நீங்க வேலைக்கு போய் 6 மாசம் தான் ஆயிருக்கும். உங்களுக்கு முன்னாடி அங்கே ஒரு 10 வருஷமா ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. 10 வருஷமா செய்கிற வேலையை நீங்க போய் 6 மாசத்துலேயே செஞ்சிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு எப்படி மாறிடுவாங்க, சத்துருவா மாறிடுவாங்க. பைபிள் அதனை போட்டிருக்கு பாருங்க. இன்னொரு சம்பவத்தை சொல்றவங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். 1 சாமுவேல் புஸ்தகம் எடுங்களேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 32-33. 1 சாமுவேல். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடே யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடே எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன்,
அவனோ சிறுவயது முதல் போது. நல்லா கவனிக்கணும். பெலிஸ்தியனாகிய கோலியாத்து 40 நாள் ஒரு மலை மேலே வந்து நிற்கிறான். 40 நாள் ஒரு மலை மேலே வந்து நிற்கிறான். அவன் என்ன சொல்கிறான், உங்கள் படையோடு சேர்ந்து நீங்கள் சண்டைக்கு வர வேண்டாம், இந்த படையில் இருக்கிற யாராவது ஒரு ஆள் என் கூட வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, சண்டை போட வாங்க. நீங்கள் ஜெயிச்சிட்டா நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு அடிமை, ஒருவேளை நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னா நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு அடிமைங்கிறாங்க. 40 நாளாக அவன் அந்த மலை மேலே நின்று கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் ஒருத்தர் கூட என்ன செய்யற போகலை, ஒருத்தர் கூட போகலை. அந்த தேசத்துடைய ராஜா சவுல் ஒரு பெரிய தேசத்தோட ராஜா, அவரு கூட போய் தைரியமாக கோலியாத்துக்கிட்ட சண்டை போடலை. அப்போ காரணம் என்னன்னா, அப்போ சவுல் அந்த இடத்துல தோத்து போயிட்டாருன்னு அர்த்தம். அப்படி தானே? யாருமே சண்டைக்கு போகலன்னா தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். சவுல் தோத்து போய் உட்கார்ந்துருக்காரு. தாவீது சின்ன பையன். தாவீது வந்து சொல்றாரு, நான் போய் அவன் அந்த பெலிஸ்தீனோடு என்ன செய்வேன், யுத்தம் பண்ணுவேன். இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கு. அவரால் முடியலை. அவர் அந்த கோலியாத்தை பார்த்து பயந்து உட்கார்ந்துருக்கிறாரு. தாவீது வந்து சொல்றாரு, நான் போய் அவனோட யுத்தம். அப்போ சவுல் சொல்றாரு, எப்பா ஒன்னால அது முடியாது, ஏன்னா நீ வந்து சின்ன பையன், ஆனால் அவன் வந்து சிறு வயதிலிருந்து அவன் பெரிய யுத்த வீரன். விஷயம் என்னன்னா, சில நேரம் நம்ம கிட்ட சொல்லுவாங்க, நீங்க போய் அங்கே வேலை பார்க்க முடியாது, அந்த ஓனர் ரொம்ப கோபப்படுவார், ரொம்ப பிரச்சனை பண்ணுவார், நீங்கள் போய் அந்த இடத்துல ஊழியம் செய்யவே முடியாது, அங்கே இருக்கிற மக்களாம் ரொம்ப மோசம் அப்படின்னு. ஆனால் நம்ம போய் அங்கே செஞ்சிட்டோம்னா, அவங்க தோல்வியில் நம்ம ஜெயமாக மாறிட்டோம்னா அவங்க எப்படி மாறிடுவாங்க, நமக்கு சத்துருக்களா? புரியுதா உங்களுக்கு? அவங்களால அது முடியாது. சவுலால கோலியாத்தை மேற்கொள்ள முடியாது. இன்னும் பாருங்க, இன்னும் அதில் ஒரு சம்பவம் நடந்துச்சு பாருங்க. சவுல் சொல்றாரு, நீ போகாதப்பா, உன்னால முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கடுத்து 38ஆம் வசனத்தை வாசிங்க. 38. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்தி வைத்து வெண்கலமான ஒரு சீராவை போட்டு, பாருங்க, சவுல் சொல்றாரு போகாதங்காரு, ஆனா தாவீது சொல்றாரு நான் யுத்தத்துக்கு போவேன். இப்ப சவுல் சொல்றாரு, நீ ஒருவேளை தனியா போகாத, என்னுடைய ட்ரெஸ்ஸை வேணா நீ என்ன செஞ்சுட்டு போட்டுட்டு போ. சிலர் சொல்லுவாங்க பாருங்க, இந்த பிரச்சனையில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படிம்பாங்க. நம்ம அதுக்கும் மீறி அதில் போய் தலையிட்டோம்னா அப்போ உங்களுக்கு யாராவது ஹெல்ப்புக்கு வேணா இவங்களை என்ன செஞ்சுக்கோங்க, வச்சுக்கோங்கம்பாங்க. ஆனால் பாருங்க, தாவீது எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு சாதாரணமாக போய் கோலியாத்தை கொலை பண்ணிட்டு அந்த கோலியாத்தோடைய தலையை கையில் என்ன செஞ்சிட்டான், கொண்டு வந்துட்டான். அப்போ சவுளுடைய தோல்வி இந்த இடத்துல, சவுல் அந்த இடத்துல தோற்று போயிட்டாரு, தாவீது அந்த இடத்துல என்ன செஞ்சிட்டாரு, ஜெயம் பெற்றார். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சவுளுடைய தோல்விக்கு தாவீது காரணமே இல்லை. ஆனால் சவுல் என்றைக்கு தாவீதை வந்து சவுல் வந்து சத்துருவா மாறினார் அப்படின்னா, என்னைக்கு சவுல் தோத்து போன இடத்துல தாவீது ஜெயித்தாரோ அன்றைக்கே சவுல் தாவீதுக்கு சத்துருவா என்ன செஞ்சிட்டாரு, மாறிட்டார். இன்னைக்கு நம்ம வேலை பார்க்குற இடத்துல, நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம குடும்பத்தில், நம்ம வசிக்கிற இடத்துல ஏன் சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்புறாங்கன்னா, அவங்க தோத்து போயிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ஜெயித்துட்டோம் அப்படின்னா சத்துருக்கள் நமக்கு விரோதமாக என்ன செஞ்சிருவாங்க, எழும்பிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட சத்துருக்கள் முன்பாக அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். தாவீதுக்கு விரோதமாக சவுல் சத்துருவா மாறினது உண்மைதான். 10 தடவை சவுல் தாவீதை கொல்லுவதற்கு முயற்சி பண்ணார். தாவீது சாதாரணமாக ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷன். சவுல் பெரிய ஒரு படை தளபதி, ஒரு பெரிய ராஜா, ஒரு பெரிய தேசத்தின் ராஜாவே ஆடு மேய்க்கிற ஒரு சாதாரண மனுஷனை தேடும்போது கூட கர்த்தர் சவுலோட கைக்கு தாவீதை தப்புவித்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருவேளை இன்னைக்கு நம்மளை காரணம் இல்லாமல் பகைக்கலாம். அவங்க தோற்று போயிட்டாங்க, ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுத்தார், அதனால அவங்க சத்துருக்கெல்லாம் எழும்பி நம்மளை பகைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதத்தில் அந்த சத்துருக்களுக்கு முன்பாக நான் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். அப்போ முதல்ல சத்துருக்கள் எதனால நம்ம வாழ்க்கையில் எழும்புறாங்க சொல்லுங்க, அவங்க தோற்று போயிருப்பாங்க. நம்ம ஜெயம் பெற்றதுனால நமக்கு விரோதமாக என்ன செய்யறாங்க, எழும்புறாங்க. ரெண்டாவது, சத்துருக்கள் எதனால நம்முடைய வாழ்க்கையில் எழும்புறாங்க. வாசிங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8 - 10 வரைக்கும் வாசிங்க. யாத்திராகமம். யோசேப்பு அறியாத புதிய ராஜா ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ
இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பரத்தவருமாய் இருக்கிறார்கள். அவர்கள் யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு நாம் அவர்களை குறித்து உபாயம் பண்ண வேண்டும். நல்லா கவனிங்க. ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில் ஏன் சத்துருக்கள் உருவாகிறாங்க? இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் நம்ம போன வாரம் தியானிச்சோம்ல, யோசேப்புடைய சகோதரர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் 120 பேர் எகிப்து தேசத்துக்கு போயிட்டாங்க. எகிப்து தேசத்தில் அவங்க கோசை நாட்டில் தங்கி இருக்கிறாங்க. கோசை நாட்டில் தங்கி இருக்கும்போது 120 பேர் போனாங்க. ஆனால் இப்போ ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதித்து பெருக பண்ணிட்டார். பெருக பண்ண உடனேயும் அங்கே இருக்கிற ராஜாவுக்கு அவங்கள குறித்த ஒரு பயம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் சத்துருக்கள் ஏன் உருவாகிறாங்கன்னா, சில நேரம் நம்மை குறித்து அவங்களுக்கு காரணமில்லாத பயம் உண்டாகும். காரணமில்லாத, நம்ம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எதுவுமே பண்ணலை. ஆனால் அந்த ராஜாக்குள்ளே எப்படி பயம் இருந்தது? அந்த 10ஆம் வசனத்தை நல்லா வாசிங்க. அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்கள் நம்முடைய பகைஞரோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடி நாம் அவர்களை குறித்து உபாயம். அங்கே சண்டையே நடக்கலை, அங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த ராஜாவுக்கு காரணமே இல்லாத ஒரு பயம். என்ன பயம்னா, ஒருவேளை இவங்க அதிகமாயிட்டே போகிறாங்க, இவங்க தங்க பகைஞரோடு சேர்ந்து நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி நம்ம நாட்டை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, பெயரக்கூடாதுன்னு சொல்லி காரணமே இல்லாத ஒரு பயம் அந்த ராஜாவுக்கு வந்ததுனால அவர் எப்படி சத்துருவா மாறினார் தெரியுமா? பிறந்த ஆண் குழந்தைகளை ஃபுல்லாக அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தையும் அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா கொன்று போட்டுட்டார். பாருங்க, பெரிய ஆட்களை கொண்டாலும் பரவாயில்ல, 2 வயசுக்குள்ள எல்லா ஆண் குழந்தைங்களையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு, கொண்டு போட்டுட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அந்த ராஜாக்குள்ள பயம் உண்டாயிற்று. இன்னைக்கு பாருங்க, நம்ம பாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், நம்ம பாட்டில் இருப்போம். ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்மை சுற்றி காரணமில்லாத பயம் வந்த உடனே நமக்கு சத்துருவாங்க என்ன செஞ்சிருவாங்க, மாறிடுவாங்க. ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், நம்ம பாட்டில் வேலையை பார்த்துட்டு இருப்போம். அவங்களுக்கு என்ன பயம் வரும் தெரியுமா? இவன் நல்லா வேலை பார்க்கான், ஓனர் இவனை வச்சுட்டு இவன் நல்லா வேலை பார்க்குறான், நம்மளை வீட்டுக்கு அனுப்பிடுவாரோங்கிற பயம் அவங்களுக்கு என்ன செய்யும், வரும். அந்த பயத்தில் நமக்கு விரோதமாக அவங்க சத்துருவா என்ன செஞ்சிருவாங்க, எழும்பிடுவாங்க. பாருங்க, நம்ம வீட்டில் நம்ம பாட்டில் போர் போடுவோம், பக்கத்து வீட்டுக்காரன் நம்மக்கிட்ட சண்டைக்கு வருவான். ஏன்னு கேட்டால், நீ போர் போடுறதுனால எங்கள் வீட்டில் தண்ணி வராது அப்படின்னு. நம்ம போர் போடுறதுனால அவன் வீட்டு தண்ணி வராமல் போகுமா? போகாது. ஆனால் அவன் நமக்கு சத்துருவா என்ன செய்வான், காரணம் இல்லாத பயம். நம்ம போய் சூசான்ட்டு ஒரு இடத்துல கூட்டி ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்போம், இங்கே ஜோம் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பூரா நீங்கள் வாங்கிடுவீங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட காரணம் இல்லாத பிரச்சனை என்ன செய்யும், வரும். அப்போ சத்துருக்கள் நம்முடைய வாழ்க்கையில் எதனால் எழும்புறாங்க அப்படின்னா, நம்மை குறித்து காரணமில்லாத பயம் அவர்களுக்கு வரும் பொழுது அவர்கள் நமக்கு விரோதமாய் சத்துருவா என்ன செஞ்சிருவாங்க, எழும்பிடுவாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவேளை அப்படிப்பட்ட சத்துருக்கள் நம்ம வாழ்க்கையில் எழும்பினாலும் அந்த சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு பிரசங்கம் புரியுது? சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். சத்துருக்கள் நம்முடைய வாழ்க்கையில் எதனால் வர்றாங்க? முதல்ல அவங்க தோற்று போகும்போது நம்ம ஜெயம் பெற்றுக்கிட்டு இருப்போம், அதனால் சத்துருக்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வாங்க, வருவாங்க. ஆனால் அவங்க தோல்விக்கு நம்ம காரணம் கிடையாது. ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் சத்துருக்கள் எதனால் வர்றாங்கன்னா, நம்மை குறித்து காரணமில்லாத பயம் அவங்க வாழ்க்கையில் வரும் பொழுது அவங்க நமக்கு விரோதமாக எப்படி வருவாங்க, சத்துருக்கள் என்ன செய்வாங்க, வருவாங்க. ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். கடைசியாக சத்துருக்கள் நம்முடைய வாழ்க்கையில் எதனால் வருகிறாங்க? வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12லேருந்து வாசிங்க. 12லேருந்து 15 வரைக்கும் வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே
பெலிஸ்தியர் அவன் பெயரில் போராமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் துரத்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். போதும். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில் சத்துருக்கள் ஏன் எழும்பி வராங்க அப்படின்னா, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது சத்துருக்கள் நமக்கு விரோதமாக என்ன செய்வாங்க? எழும்பி வருவாங்க. இங்க பாருங்க, ஆண்டவர் ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைக்கிறாரு. ஆண்டவர் அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? 100 மடங்கு என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. 13வது வசனம், அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அதுக்கடுத்து 14வது வசனம், அவனுக்கு ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியால் பெலிஸ்தியர் அவன் மேலே பொறாமை கொண்டு எழும்பினார்கள். அவங்க அப்பாவுக்கு வெட்ட துறவை எல்லாம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? தூத்து போட்டாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சத்துருக்கள் எப்போ எழும்பி வருவாங்க? ஏன் காரணமே இல்லாமல் சத்துருக்கள் எழும்புறாங்கன்னா, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுட்டா நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் என்ன செய்வாங்க? எழும்புவாங்க. 15 வருஷமா ஒரே வீட்டில் வாடகைக்கே இருந்தீங்கன்னா சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பவே என்ன செய்ய மாட்டாங்க. பக்கத்தில் ஏதோ இருக்கிற பைசா வச்சு கொஞ்சம் போல் இடம் வாங்கிட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் என்ன செய்வாங்க? எழும்புவாங்க. 5 வருஷமா அதே ஓட்ட 2 வீலரில் வந்துக்கிட்டே இருந்தால் சத்துருக்கள் நமக்கு விரோதமாக என்ன செய்ய மாட்டாங்க? ஆமாம், ஆண்டவர் ஆசீர்வதிச்சு ஒரு காரு கொடுத்துட்டாருன்னா நமக்கு விரோதமாக சத்துருக்கள் என்ன செய்வாங்க? ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம வீட்டில் நீங்கள் மாங்குன்னு உங்கள் வீட்டுக்காரது துணி, உங்கள் பிள்ளைகள் துணி, எல்லா துணியும் ஊற வச்சு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சாப்பிடாம துவைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் என்ன செய்ய மாட்டாங்க? எழும்ப மாட்டாங்க. நீங்கள் போய் கோயில்பட்டியில் போய் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் என்ன? தப்பாக பேசுகிறேன்னா கரெக்டாக பேசுகிறேன்னா? கரெக்டு தானே? இங்கே பாருங்கள், ஈசாக்குக்கு ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் பெருகின உடனே பெலிஸ்தியர் அவன் மேல் போராமை கொண்டு என்ன செஞ்சாங்க? அப்போ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுட்டா சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்புவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த சத்துருக்களுக்கு முன்பாக நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். இல்லையா சொல்லுங்களேன். நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரை இது ஆசீர்வதிக்க தான் ஆசீர்வதிக்கிறது, இந்த சத்துருக்களுக்கு தெரியாமல் ஆசீர்வதிச்சிருந்தா நாங்களும் ஆசீர்வாதத்தை வாங்கி பேசாமல் என்ன செஞ்சுருப்போம்? வச்சிருப்போம். என்ன பிரச்சனை இல்லைல்ல நமக்கு. ஆனால் ஆண்டவர் எப்படி தான் ஆசீர்வதிப்பாராம்? சத்துருக்களுக்கு முன்பாக தான் என்ன செய்வாராம்? அதுதான் ஆண்டவர் பண்ணுற வேலை. சத்துருக்களுக்கு முன்பாக ஆசீர்வதிக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? அவர் ஆசீர்வதிக்க சத்துருக்கு என்ன செஞ்சுட்டே இருக்கும்? வயிறு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், சத்துருக்களுக்கு முன்பாக நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். காரணமே இல்லாமல் சத்துருக்கள் எழும்பினாலும் சரி, ஒருவேளை நம்ம பார்த்து பயந்து சத்துருக்கள் எழும்பினாலும் சரி, ஒருவேளை கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் பொழுது சத்துருக்கள் எழும்பினாலும் சரி, கர்த்தர் இந்த மாதத்தில் சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய கொம்பை அவர் உயர பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக அழிலையே சொல்லுங்களேன். இன்னைக்கு விசுவாசிங்க. இன்னைக்கு ஆண்டவரை நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்தபடி இந்த மாதம் இதுவரைக்கும் கடந்த பல மாதங்களாக இப்படிப்பட்ட சத்துரு எழும்பி வந்திருக்கலாம். அந்த சத்துருக்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போக விடாதபடி சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பா. சத்துருக்கள் எதனால் நம்ம வாழ்க்கையில் எழும்பி வராங்க? 3 காரியம் மறந்துடவே கூடாது. அவங்க தோற்று கொண்டிருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? ஜெயம் பெறுவோம். அதனால் சத்துருக்கள் என்ன செய்கிறாங்க? எழும்பி வராங்க. 2வது, காரணமே இல்லாமல் நம்ம மேலே அவங்களுக்கு என்ன வந்துடும்? பயம் வந்துடும். அதனால் சத்துருக்கள் நமக்கு விரோதமாக என்ன செய்வாங்க? எழும்பி வருவாங்க. 3வது, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாலே சத்துருக்கள் நமக்கு விரோதமாக என்ன செய்வாங்க? எழும்பி வருவாங்க. ஆனால் எழும்பி வருகிற சத்துருவை கண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் வாக்கு கொடுத்தபடி இந்த மாதம் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம் தலையை எண்ணெயால் அபிஷேகம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஜெபம் பண்ணும்படி எல்லாரும் ஜெபம் பண்ணும்படி எழுந்து நிற்போமா? எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். இயேசு என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பற்றி
பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் இந்த மார்சம் ஆக்க கொடுத்தபடி சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவா. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்க வாழ்க்கையில பொல்லாத சத்துருவானவன் ஆண்டவரே காரணமே இல்லாம எழும்பி இருக்கலாம். ஒருவேளை அவங்க தோற்று போனாங்கன்னு சொல்லி எழும்பி இருக்கலாம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதுனால எழும்பி இருக்கலாம். ஆனா அவர்களுக்கு முன்பாக என்ன ஆசீர்வதிங்கப்பா, என் தலையை உயர பண்ணுங்க. எல்லாரும் கேளுங்க. எப்படி சவுலுக்கு முன்பாக கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்தாரோ, எப்படி அன்னைக்கு ஈசாக்குக்கு விரோதமாக அமலேக்கியரும் பெலிஸ்தரும் எழும்பி வரும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதித்தாரோ, அதை போல இந்த மாதம் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீராக. சத்துருக்களுக்கு முன்பாக என்னை ஆசீர்வதிப்பீராக. சத்துருக்கு முன்பாக என் தலையை உயர பண்ணுவீராக. தகப்பனே, இந்த வசனத்தை, இந்த வார்த்தை பிள்ளைகள் யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சத்துருக்களுக்கு முன்பாக உடைய பிள்ளைகளுடைய தலையை அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. உடைய பிள்ளைகளுடைய தலை இயேசுவின் நாமத்தில் உயர்த்தப்படுவதாக. தகப்பனே, கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். சத்துருக்களுக்கு முன்பாக உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி கனப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.